பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றதான வார்த்தையை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய தாயாகிய மரியாள் சொல்லுகிறதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையுடைய சம்பவம் நமக்கு தெரியும். கானா ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவராகிய இயேசுவும் அவருடைய சீஷர்களும் தாயாரும் அழைக்கப்படுகிறார்கள். அந்த இடத்துல திராட்சரச குறை வருகிறது. அப்பொழுது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தாயிடத்தில் போய் முறையிடுகிறார்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து சொல்லும்பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாள் சொல்லுகிறார் வேலைக்காரரை பார்த்து, நான் சொல்லுவதல்ல, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, யார் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி அவருடைய தாயாகிய மரியாள் சொல்லிவிட்டு ஒதுங்கிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யார் சொல்லுவதை நாம் கேட்கிறோம், யாருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோம் என்பதை நாம் சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சில நேரங்களிலே நாம் மனுஷர்களுடைய சொல்லை கேட்கிறோம். சில நேரங்களிலே நாம் நம்முடைய சுய சித்தத்தை, சுய ஆலோசனையை நாம் கேட்கிறோம். நம்முடைய சுயம் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். ஆனால் அன்பான பிள்ளைகளே, இது ரெண்டுமே நம்மை கடைசியில் எங்கே கொண்டு போய் விடும் என்று சொன்னால் தோல்வியிலே தான் கொண்டு போய் விடும். நாம் தோற்று போக நேரிடும். மனுஷர்கள் சொல்லுவதையோ அல்லது நம்முடைய மூளை சொல்லுவதையோ நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எங்கே முடியும்னு கேட்டிங்கன்னா தோல்வியில் தான் முடியும். எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரச குறை வருகிறது. அன்பான தேவனுடைய அந்த நேரத்தில் ஒரு அருமையான ஒரு ஆலோசனை இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாகிய மரியாள்னால கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய குறைவுகள் நிறைவாக வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அவமானப்படாதபடிக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் நம்முடைய தோல்விகளை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அவமானங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வேண்டும் என்று சொன்னால், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறபடி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உண்மையாகவே ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. எனவே எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கை யோசித்து பார்ப்போம். நான் யார் சொல்லுவதை செய்து கொண்டிருக்கிறேன், யாருடைய வார்த்தைக்கு நான் செவிசாய்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்து, என்னுடைய தோல்விக்கு காரணம் என்ன, என் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை குறித்து நாம் யோசிப்போமாக. இன்று முதல் தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, இனிமேல் உலகம் சொல்லுவதை அல்ல, என்னுடைய மூளை சொல்லுவதை அல்ல, நான் நீ சொல்லுவதை மட்டும் நான் கேட்கப் போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போமாக. நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சொல்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய எல்லா விதமான தோல்விகளும் பிரச்சனைகளும் அவமானங்களும் மாறக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இனி இதுவரைக்கும் அவர்கள் இவர்கள் சொன்னதை நான் செவி கொடுத்து செய்திருக்கிறேன், அதனால் நான் இக்கட்டான சூழ்நிலைக்கு நான் உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன். இனி நான் மனுஷர்கள் சொல்வதை அல்ல, கர்த்தர் சொல்வதை மட்டும் நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே மனிதர்கள் சொல்லுவதையோ என்னுடைய மூளை சொல்லுவதையோ அல்ல, நீர் சொல்லுவதை மட்டும் கேட்டு நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தனை கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மனுஷர்கள் சொல்லுகிறபடியெல்லாம் செய்து, கண்டவர்கள் சொல்லுகிற கண்ட காரியங்களை எல்லாம் செய்து ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, உள்ளாக்கப்பட்டு ஆண்டவர் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தனீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசியிருக்கிற உம்முடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம். இது முதல் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நீர் சொல்லுவதை மட்டும் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் சொல்வதை மட்டும் செய்து ஆண்டவரே உம்மால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தனை உதவி செய்யும். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்தவர்கள் நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.